கொடி அசைஞ்சதும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைஞ்சதா. அவருக்கு ஏற்கனவே அவர் டாப்பில் ஒரு ஹீரோவாக உருவாகிறப்பே, இளம் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறப்பயே என்னோட சூப்பர் ஸ்டாரு அஜித் சார்னு பகிரங்கமாக அறிவித்தார். அதை தான் படத்துலேயும் காமிச்சவர். ஸோ அதை வெறும் வாய்மொழி மட்டும் இல்லாமல் இப்போ போயிட்டு போன தடவை மாதவன் போனார். ஆனால் இந்த தடவை நான் வரேன்ட்டு போய் நின்னார் பார்த்தீங்களா? அதுதான் ஒரு அஜித். அதுதான் ஒரு சிம்புவாக நான் பார்க்குறேன். சிம்புக்கு வந்து ஃபேன்ஸ் எப்போவுமே இருப்பாங்க. அஜித் சார் ஃபேன்ஸும் அவங்க நடித்தாலும் நடிகள்னாலும் இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரோட பாண்டிங் வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இவங்க மக்களை வந்து நல்வழிப்படுத்துவாங்க. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை ஏற்படுத்துவாங்க. எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் அஜித்தையும் பிடிக்கும், சிம்புவும் பிடிக்கும். சிம்புவும் அஜித்தையும் பிடிச்சவங்க நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் தான் இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அஜித்தும் சிம்பும் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்கன்னா எப்படி இருக்குன்னா, கிக் பாக்ஸிங்னு ஒரு படம் பார்த்துறீங்களா? அதை தான் தமிழில் பத்ரின்னு ஒரு படம் எடுத்திருப்பாங்க. ஆனால் கிக் பாக்ஸிங்கில் வேண்டாமின்னு செம்மையாக இருக்கும். தன்னோட அண்ணன் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக போய் ஒரு விஷயத்த பண்ணி இதுவாகிடுவாப்பில். அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு சுத்தமாக அந்த விஷயமே பிடிக்காது. ஆனால் தன் அண்ணனுக்காகவே அதை பண்ணி அவனை உசுரை கொடுத்து கிளைமேக்ஸ்லாம் ஜெயிக்கிற விஷயம்லாம் வேற லெவலில் இருக்கும். அதே மாதிரி தலை வந்து கார் ஓட்டிகிட்டு போகிற அந்த மாதிரி ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் தம்பி உருவாகி வர மாதிரி போனால் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரெடி பண்ணி போட்டால் வேறு லெவலில் இருக்காது. குமரன் சன்னா மகாலட்சுமியில் அவங்க அப்பா இது பண்ணி அந்த மாதிரி பண்ணணும். இந்த ஒரு கார் ரேசிங்கை வச்சு ஒரு படம் பண்ணி இவங்க 2 பேரும் போனால் சூப்பராக இருக்கும். F1 பண்ணலாம், செம்மையாக இருக்கும். அதில் நரேன் கார்த்திக்னு ஒருத்தர்லாம் இருப்பார்ல, ஃபார்முலா 1 ஓட்டு, அவரெல்லாம் உள்ளே இறக்கணும். இன்னும் படமே பார்க்கவே ஸ்போர்ட்ஸாக இருக்கும். அது சச்சின் அந்த மாதிரி எல்லாரையும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பில் இருக்க யாருன்னா ஒருத்தங்களாம் கெஸ்ட் அப்பியரன்ஸ் ரோலில் வந்துட்டு போகிற மாதிரிலாம் இருந்தால் படம் கண்டிப்பாக பேன் இண்டியா, நான் பேன் வேர்ல்டு வரைக்கும் பிச்சுக்கும். F1 படம் வந்து இது பண்ணி அஜித் சார் நடிக்கிறாருன்னா அதில் சிம்புவையும் உள்ளே இறக்கிட்டாங்கன்னா, இந்த நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த படம் உண்மையாலுமே நல்லா இருந்தது. சிறுத்தை சிவா அவரே பண்ணலாம். அவர் நல்லா தான் பண்ணார். அந்த சூர்யா படமும் நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. சிறுத்தை சிவாவுக்கு எல்லா தகுதியுமே இருக்குது. உண்மையாலுமே அவர் நல்லா பண்ணலாம். ஆனால் இன்னும் நல்லா ரேஞ்சாக பண்ணால் ஆதித்ய ரவிச்சந்திரன். ஃபார்முலா 1 கார் பந்தயம் சிறுத்தை சிவா போயிருக்கிறாரு, சிம்பு போயிருக்கிறாரு. அதுக்கு யாருக்காக போயிருக்காங்க? அஜித்துக்காக போயிருக்கிறாங்க. அப்போது சிறுத்தை சிவாவுக்கும் அஜித்துக்கும் ஏற்கனவே ஒரு நிறைய பாண்டிங் இருக்குது, நல்லாவும் ஓடி இருக்குது. ஸோ இவங்க 2 பேரை வச்சு ஒரு படம் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த விஷயமாக கூட பேச போயிருக்கலாமோ, அதனால தான் ஃபார்முலா 1 அங்கே ஒரு பேர் வந்திருக்கோ அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். அந்த காம்போ வரவே தேவையில்ல. ஒரு ஸ்டில்லு மட்டும் ஒன்றுங்க 100 நாள் ஓட்டி காட்டுறோம். 3 பேர் நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லு, அது போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க எவ்வளோ படம் நடிக்கிறாங்க, அவங்க எவ்வளோ படம் நடிக்கிறாங்கலாம் இருக்குது. இவங்களுக்கு எவ்வளோ ரசிகர், அவங்களுக்கு எவ்வளோ ரசிகர்னு. ஆனால் அஜித்ன்றவர் அவர் அல்டிமேட்டு தான். அவர் வந்து எப்படி ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோ விஜயோ அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள். முக்கியமாக சொல்லணும்னா எந்த வித மன்றங்களும் இல்லாமல், எந்த வித இதுவும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற லேடிஸ் இருக்காங்களே, யாரப்பார் என் எனக்கு அஜித்தை தான் பிடிக்கும்னுவாங்க. அதாவது கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தன் குழந்தைங்களுக்கு கூட அவ்வளோ பேர் வீட்டில் எதிர்த்து குழந்தைங்களுக்கு அஜித்துன்னு பேர் வைப்பாங்க. நிறைய அஜித் இப்போ சுற்றுதுன்னா காரணம் இந்த லேடிஸ் ஃபேன்ஸால் தான் இன்றைக்கி நிறைய பேர் அஜித்துன்னு பேர் வச்சுன்னு சுற்றுறது. ஸோ தலைக்கு ஆம்பளை ரசிகர்கள் இருந்தாலும் அவர் ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு ஆசை நாயகன் தான். அதனால் அதுக்கப்புறம் தான் அல்டிமேட் ஸ்டார்னு நம்ம பசங்க பேர் வச்சுனோம். ஸோ இது கன்னிப்பெண்ணின் நெஞ்சுக்குள் கையெழுத்து போட்டவன், அதே மாதிரி அழுக்கு சட்டை போட்டாலும் அழகை தோன்றும் மானழகன், இதெல்லாம் அந்த காலத்தில் அவர் வாங்கின பட்டம். அதனால் அவருக்கு ரசிகர்கள் அதிகம். அது அவங்க ஒருத்தவங்க பார்க்கறதுனால அந்த வீட்டில் 5 பேர் பார்ப்பாங்க. அதனால் அவருக்கு எழுதப்படாத ரசிகர்கள் கோடான கோடி பேர் இருக்கிறாங்க. அதனால் அவருக்கு தாராளமாக விஜய் சாருக்கு கொடுக்குற சம்பளம் கொடுக்கலாம். ஏகே சார் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண வேணாம். ஏன்னா விஜய் சாருக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு பலம் இருக்குது. அப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் இவரால் தான் ஜெயிச்சாங்க அப்படின்ற சொல்லிட்டு தேவையில்லாமல் அப்போ நாங்கள் தான்டா ஓட்டு போட்டோம் உங்களுக்கு, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களாடா மறுபடியும் அந்த சண்டை ஒரு அரசியலுக்கு அநாகரிகமான செயலாக நான் பார்க்குறேன். அதனால் விஜய் சார் ஃபேன்ஸு அவங்களுக்கு இறங்கி வேலை செய்கிறாங்க. அவங்கள பார்த்துக்கிட்டோம். அஜித் சார் அவர் வேலையை பார்க்குறாரு, அவர் வேலையை பார்க்கட்டும். அவர் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம். அப்புறம் அவர் இவங்க சப்போர்ட் பண்ணார்னா தமிழ்நாடு அவரோட காரில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம் போட்டிருக்கிறார். ஸோ தேவையில்லாமல் எல்லா தரப்புலையும் அவருக்கு மனசு ஆகும். அதுக்கு உடன்பட மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அவரோட எண்ணங்களும் அவரோட செயல்களும் யார் மனசையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு இருக்கிறதுனால அவர் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டார். விஜய் சாருக்கு பிரியாணி பிடிக்குன்னா அஜித் சாருக்கு சாம்பார் சாதம் கூட பிடிக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தங்க நான் இவருக்கு அரசியல் பிடிக்குன்னா அவருக்கு ரேசிங் போகிறது தானே. இவருக்கு எதனா ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆச்சுன்னா அதனால் மனசு கஷ்டப்படுறதும்
ஃபீல் பண்ணுறதும் இவர் தான். ஆனால் அஜித் சாருக்கு போச்சுன்னா உயிரே போயிடும். அது அவ்வளோ ரிஸ்க் எடுத்து கோடான கோடி ரசிகர்கள் அவங்க வீடு குழந்தைங்க எல்லாத்தையும் விட்டு அவரோட பேஷன் அப்படி இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வேறு வேறு ஜானர். அதனால் அவங்க ரசிகர்கள் அவங்கவுங்களோட தலைவர்களை பின்பற்றதை பாருங்கள். தேவையில்லாமல் நீங்கள் வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்னும் நம்ம நாட்டில் ராஜராஜ சோழன் காலத்துலேருந்தே ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு, பட்டை போடுறதா நாமம் போடுறதான்ட்டு. அது அப்போ யார், சிவன் ஒரு சூப்பர் ஸ்டாரு, ஒரு பெருமாள் ஒரு சூப்பர் ஸ்டாரு, இன்னி வரைக்கும் தனித்தனியாக வச்சுட்டு ஆனால் சாமின்னு வரப்போ ஒன்றா கும்பிடலையா? அது மாதிரி தான் விஜய் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தால் அஜித் சார் ஒரு சூப்பர் ஸ்டாரு. சினிமான்னு வரப்போ எல்லா படத்தையும் எல்லோரும் பார்க்குறது தானே நல்லது. அதை விட்டு எனக்கு சிவனை பிடிக்கும் பெருமாளை பிடிக்காதுன்னு திட்ட முடியும்? இல்லை பெருமாள் ரசிகர் வந்து சிவனை திட்ட முடியுமா? எல்லாம் ஒரு சினிமாவில் எல்லாமே ஒன்று தான். ஒரு படம் இட்டாலும் ஒரு படம் ஃப்ளாப் ஆகும். எது நடந்தாலும் நம்ம தலைவர்கள் அந்த நடிகர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ரசிகர்களாக தான் இருக்கணுமே கண்டி வேறு மாதிரி மாறிடக்கூடாது. அஜித் சார் கம்பேக்லாம் அப்படின்றத விட அஜித் சார் படம் வருமா அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ஒரு கோயில்னு ஒன்று வச்சுருக்கீங்கள, அந்த கோயிலில் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு 12 வருஷம் இல்லை 6 வருஷத்துக்கு ஒரு தடவை இது குடமுழுக்கு பண்ணுவாங்க. அப்போ சாமி வெளியே வரும் பார்த்தீங்களா? அப்போ எங்கெங்களோ வந்து எல்லாம் மொத்தமாக நின்று பார்த்து சாமி கும்பிட்டு போவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் அஜித் சாரும். அவர் படம் வர்றது கோயில் உள்ளேருந்து சாமி வெளியே வர மாதிரி. அப்போ எல்லாருமே வந்து பார்ப்பாங்க, எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. அப்போ இந்த சின்ன சின்ன ஆளுங்க இருக்கிறானுங்க பார்த்தீங்களா, இப்போ வளர்ந்து வராங்கள்ல, ஒவ்வொரு நீங்கள் சொன்ன பிரதீப் ரங்கநாதனாக இருக்கட்டும், அஸ்வினாக இருக்கட்டும், இன்னும் நம்ம துரு விக்ரமாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் தலை எப்படி பண்ணியிருக்கிறாரு, சிம்பு சாராக இருக்கட்டும், தலை பிளாஸ்டியா, தலை வேறு லெவல்யா, அப்படி தான் பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு அவரை விமர்சனம்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே நிரூபிச்சிட்டார், இந்த 30 வருஷத்தில் நிறைய நிரூபிச்சிட்டார். அதனால் தலை மாதிரி நம்ம ஒரு 50 வயசு வரைக்கும் நடிக்கணையா, அதுக்கப்புறம் என்ன பண்ணிடணும், பேஷனை நோக்கி போயிடணையா அப்படின்ற மைண்ட் செட்டப்புக்கு தான் இனி வரும் நடிகர்கள்லாம் வருவாங்க. புரியுதுங்களா? எப்படி ரஜினி சார் அப்படியே வந்து ஆன்மீகத்தை நோக்கி போனார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இவர் பேஷனை நோக்கி போனார் பார்த்தீங்களா? இப்போ விஜய் சார் அரசியலை நோக்கி போனார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருங்க எடுப்பார். சுகுமார் சார் இருக்கார் தெரியுங்களா, புஷ்பா எடுத்தார். அவர் அஜித் சார்கிட்ட கேட்டிருக்காரு, பிரசாந்த் நீல் தெரியுமா, KGF 1, 2 எடுத்தார். இப்போ அஜித் சாருக்கு KGF 3 எடுக்கிறதுக்கு கேட்டுட்ருக்காரு. நம்ம இவர் இருக்கிறாரு பாகுபலி எடுத்தார். அஜித்துக்கு கால் ஷீட்டு கிடைக்காதனால தான் நான் ஃபஸ்ட்டு வேறு ஒருத்தரை வச்சு எடுத்ததே ஆரம்ப காலத்தில் சொல்கிறாரு. ஸோ அஜித் சார் கூட படம் பண்ணணும்னு எல்லாருக்குமே விருப்பம் இருக்குது. பட் அஜித் சாருக்கு என்ன விருப்பமாக இருக்கிறது தான் நம்ம பார்க்கணும். அவருக்கு கார் ரேசிங்கில் விருப்பமாக இருக்குது. அதனால தான் அவர் அதுக்கு போயிடுறாரு, இதுக்கு வரமாட்டுறாரு. பிரசாந்த் நீல், சுகுமார், ராஜமௌழி கூட விட்டுருங்க, அவரெல்லாம் பிரம்மாண்டமாக எடுக்கிறவர். பிரசாந்த் நீலும் சுகுமார் வந்து புஷ்பா எடுத்தார்ல, இவரை வச்சு கார் ரேசிங் எடுத்தாலும் நல்லாயிருக்கும். பிரசாந்த் நீல் KGF எடுத்தார்ல, அவரை வச்சு எடுத்தாலும் சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அடுத்தது பிரசாந்த் நீல் தான் எடுக்க போகிறாரு. தலைக்கிட்ட ரொம்ப பேசிகிட்டு இருக்காரு KGF 3 பண்ணுறதுக்காக. கண்டிப்பாக அது வரும்னு நினைக்கிறேன். இந்த மக்களுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்காகவும் வாழ்கிற வாழ்க்கையில் எந்தவித சுகமத்தையும் காட்ட முடியாது. அது மாதிரி இந்த வாழ்க்கையை தொலைச்சி ஏகப்பட்ட நடிகர்கள் செத்து போயிருக்காங்க மண்ணுக்குள்ளே மண். ஆனால் தனக்குள்ளே இருக்கிற ஒரு ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக தான் இந்த பிறவியை எடுத்து வந்திருக்கோம். ஸோ அதுக்கான காசை சம்பாரிச்சிட்டு தன்னோட பேஷனை நோக்கி போயிடணும் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு இந்த உலகத்திலே அஜித் சார் மட்டும்தான். ஸோ அதனால் அவர் திரும்பி வராரு வரலன்னு அவரோட விஷயத்தை அவர் பண்ணுறாரு. அது நம்மளுக்கு உதாரணமாக இருக்குது. தலையை தூக்கி கொண்டாடிட்டு மறுபடியும் தேட்டரில் அந்த திருவிழா பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவரும் வந்து ரசிகர் மன்றமாகவும் இல்லை. ஸோ தன்னோட தாகத்தை எப்படி தனிச்சிக்கிறது தெரியல. நீங்கள் விட்றேன்ட்டு விட்டு அவங்க வந்து சந்தோஷப்படுத்திட்டு போயிடலாம். நான் விட்றேன் நீ ஏமாத்தினீங்கன்னா செம்ம காண்டாக தான் செய்வானுங்க. இப்படியாச்சும் என் குழந்தைய கூப்பிட்டு வந்து அந்த படத்தை பார்த்துட மாட்டேனா, என் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து அந்த படத்தை பார்த்துட மாட்டேனா. நான் அந்த டைமில் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அமர்கலம் பண்ணி பார்த்த படம் தெரியுமா, இந்த அமர்கலம். அப்போ என் ஒய்ஃபை கூப்பிட்டு போய் அந்த அமர்கலத்தில் அந்த சீன் வரப்போலாம் ஒன்றுத்தையும் நான் ஒப்பிக்கிறப்போ என் ஒய்ஃபு வந்து தெரிஞ்சுப்பா நான் அஜித் மேலே எவ்வளோ இதுவாக இருக்கிறேன், வெறியனாக இருக்கிறேன்றது என் குழந்தை புரிஞ்சுக்கன்ற ஒரு ஏக்கத்து அந்த தாக்கத்தினால தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது. அஜித்துன்றவர் வந்து உண்மையாலுமே சொல்லணும்னா அவர் ஒரு நடிகர் கிடையாது. அவரும் ஒரு எம்ஜிஆர்னு நினைக்கிறேன். இது நான் சொல்லலை, ஜெயலலிதா அம்மா தெரிஞ்சு கூப்பிட்ருக்காங்க. ஷோ சாவரப்போ சொல்கிறாரு, சாவறதுக்கு முன்னாடி இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் எம்ஜிஆருக்கு அடுத்து ஒருத்தர் வரணும் அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னா அது அஜித்குமாரால் மட்டும்தான். ஏன்னா அவன் வந்து அரசியல் சாணக்கியம் அந்த ஷோ. அவராலேயே இப்படி சொல்கிறாருன்னா அப்போது அஜித்கிட்ட ஏதோ ஒரு எம்ஜிஆர் கிட்ட இருக்கிற ஒரு குணம் இவர்கிட்ட இருக்குது. அதை அவருக்கே தெரியாமல் அதை நடைமுறைப்படுத்துகிறாருன்றது தான் ஒன்று. பைசா வாங்கியிருந்தால் யாருக்குன்னா ஒருத்தருக்கு சொல்லிட்டு போயிடலாம். பைசா யாரும் தரப்போகிறதில்ல. உண்மையாக நடுநிலையாக சொல்லணுன்னா இந்த 2 கண்ணில் எந்த 2 கண்ணுக்கு பவர் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம
கண்ணாடி போடுறப்போ இந்த 2 கண்ணுக்கும் சேர்த்து தான் போடுறோம். ஒரு கண்ணில் பவர் அதிகமாகுது, ஒரு கண் கம்மி அப்படிலாம் நம்மளுக்கு பார்க்க முடியாது. ஆனால் இது இப்படி சொல்லி நான் தப்பிச்சுக்க விரும்பலை. அஜித் சாருக்கு ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் மன்றம் வச்சு அதை வளர்க்க நினைக்கல. ஆனால் விஜய் சார் அதை சாமர்த்தியமாக மன்றம் வச்சு வளர்த்து அதை இயக்கமாக மாற்றி அதை கட்சியாக மாற்றிக்கினார். ஆனால் அஜித் சார் தன்னோட 3 வார்த்தைகள் தான், அந்த தனியாக இருக்கணும், தனி பெருமையாக இருக்கணும், அதாவது தனித்திரு விழித்திரு பசித்திருன்னு புத்தர் சொல்கிற மாதிரி அந்த ஒரு கோட்பாடை எடுத்து தன்னம்பிக்கையும் தனி மனுஷன் வந்து நிற்கணும், தன்னோட திறமையை காட்டணுன்ற ஒரு எண்ணத்தினாலையும் அவங்க ரசிகர்களை இன்னும் அப்படியே வச்சிட்ருக்காரு. அவர் இன்னும் படம் விட தான் அடுத்த ரசிகர்லாம் உருவாகி வருவாங்க. அவர் அதை செய்யலை. ஆனாலும் இவருக்கு உண்டான ரசிகர்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க, அழிஞ்சு போக மாட்டாங்க. ஆனால் விஜய் சார் இருக்க ரசிகர்கள் வேறு ஆளுங்களும், அதை மக்களாகியவங்களும் ஓட்டு போகணுன்ற ஒரு எண்ணத்தினால சில பேர் அப்படி ரசிகராகவும் மாறத்துக்கு வாய்ப்பு, அவ்வளோதான். ஆனால் என்றைக்குமே விஜய் சாரோட 1 மடங்கு, ஏன்னா நான் அஜித் ரசிகராக இருக்கிறது, அதாவது அஜித் எனக்கு பிடிக்கின்றனால சொல்கிறேன், என் மனசாட்சிப்படி அஜித் சார் டாப் தான், அல்டிமேட்டு தான் விஜய் சாரோட. யார் அவங்களோட அதை ரசிகர்களை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா 2 பேருமே சொல்ல முடியாது. இவர் வந்து ஒரு திறமையை வளர்த்துக்கணும்டா, அந்த வளர்த்துட்டு அந்த திறமையை நம்ம பெரிய அச்சீவ்மெண்ட்டாக மாற்றி இலக்குக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம பெரிய ஆளாக ஆகணுண்டான்றதுனால இவர்கிட்ட குறைய சொல்ல முடியாத அளவுக்கு இவர் தன்னோட ரசிகர்களை நேர்மையாக வழி நடத்திட்டு போகிறாரு. எந்த விதத்துலேயும் தான் ரசிகர்கள் காசு செலவு பண்ணக்கூடாது, குடிச்சிட்டு சுற்றக்கூடாது, வெளியே தலைவர் வாழ்கன்னு கூடாது, அவங்க அம்மா அப்பா வாழணும் இல்லை அவன் வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு போனதுனால அஜித் சார் டாப்புன்னு நினைக்கிறேன். இது நான் நிறைய பேரை பார்க்குறேன், இப்போ சமூக வலைதளங்களில் பார்க்குறேன். கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. விஜய் சாருக்கு வந்து கட்சி நீ இங்கேருந்து வந்து ஓட்டு போடணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் நீ தான் என்ன பண்ணுற, அஜித் சார் சட்டையை வாங்கி வச்சுக்கிட்டு அஜித் சார் படத்துக்கு வந்துட்டு விஜய் ரசிகராக நான் பார்க்குறேன். நிறைய பேர் என்னால் உதாரணத்துக்கு எடுத்து சொல்ல முடியும். அவங்க நிறைய இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் சாரை அப்படியே அப்பட்டமாக நான் விஜய் ரசிகர்ன்ட்டு இங்கே வந்து நான் அஜித் சார் தலை ரசிகர் தளபதி ஃபேன்னு சொல்லி போய் சொல்கிறாங்க. அது தேவையே கிடையாது. விஜய் ரசிகர்களுக்கே அது தேவை கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். விஜய் ரசிகர்களே அவ்வளோ பேர் இருக்கிறானுங்க. இப்போ நீ போயிட்டு மறுபடியும் அஜித் சாரோட சப்போர்ட் வேணும்னு நீ நினைக்காத. அவங்கவுங்க பேசி அவங்கவுங்க சப்போர்ட்டை அவங்கவுங்க எடுத்துப்பாங்க. அதுக்கு தான் அரசியலுக்கு வர்றது, அந்த தனி பெரும்பான்மைக்கு தான் அவங்க பேசுறது, அதுக்காக தான் அவங்க வந்து ஆயத்தப்படுறது, அதுக்காக தான் அவங்க படம் நடிக்காமல் ஒத்தி வைக்கிறதுக்கு காரணமே. ஸோ யாருமே விஜய் ரசிகர் வந்து அஜித் சார் சட்டைகளை போட்டுக்கிட்டோம், அஜித் சார் படங்களுக்கு வந்துட்டோம், நான் தலை ரசிகர் தளபதி தொண்டன்னு சொல்ல தேவையில்லை. அதனால தளபதிக்கு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அதாவது உன்னோட உருவம் தான் கழட்டி எறியப்படும். ஆனால் அஜித் சார் ரசிகர்களுக்கு ஒரு நியாயம் நீதி நேர்மைன்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு பிடிச்சா அவங்க ஓட்டு போட போகிறாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு அஜித் சாரை விஜய் சாரை பிடிக்காதுன்னு இல்லை, விஜய் சாரும் பிடிக்கும், பிடிச்சவன் ஓட்டு போடுவான், பிடிக்காதவன் அவன் வேலையை பார்க்க போகிறான். 2 பேருக்கும் கொழாடி சந்தெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல. ஏற்கனவே அவங்க ஒன்றா பயணித்தவங்க தான். அதனால் நீங்கள் வந்து விஜய் சார் போர்வையில் அஜித் சார் கூட வர தேவையில்லை. அஜித் சார் ரசிகர்களுக்கு தெரியும் யாருக்கு யார் ஓட்டு போடணுன்ட்டு, அவங்க கண்டிப்பாக போடுவாங்க. அஜித் சார் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுப்பா. ஃப்ரெண்டாக அவரோட படம் லாஸ்ட்டு படம்ன்றதுனால எல்லா நடிகர்களும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சிவகார்த்திகேயன் போவார், யார் வேணால் போவாங்க. அதுக்காக அவர் வந்து பகிரங்கமாக வந்து மேடையில் வந்து நண்பனுக்கு ஓட்டு போடுங்கள்லாம் அறிவிக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் ஒரு நண்பனுக்கு தர வேண்டிய மரியாதையாக கண்டிப்பாக அஜித் சார் தருவார். அங்கே போய் நிற்பார், கை கொடுத்துட்டு வெள்ளன்னு சொல்லிட்டு கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அவர் போலனாலும் ஒரு பூங்கொத்து அமுச்சு வச்சு வாழ்த்துக்கள் சொல்லி வரத்துக்கும் ப்ராக்டிஸில் இருக்குன்னு சொல்கிறதுக்கு அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு ஆரோக்கியமான ஒரு நட்பு இருக்கிறதுனால அப்படியே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது அரசியல் பார்வையாக பார்க்க வேணான்னு நினைக்கிறேன். நட்பு கொச்சையாக போயிடும்.